நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கும்பகோணம் அருகே அரசு மாதிரி பள்ளியில் படித்து வந்த +2 மாணவனை +1 மாணவர்கள் 15 பேர் சேர்ந்து கட்டையால் தாக்கிய நிலையில் +2 மாணவன் மூளைச்சாவு அடைந்துள்ளார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு சைக்கிளில் சென்றபோது 2 மாணவர்கள் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட தகராறு கடைசியில் விபரீதத்தில் முடிந்துள்ளது. ஒன்றுமில்லாத பிரச்சனையை சக மாணவர்கள் ஊதி பெரிதாக்கியதன் விளைவு தற்போது +2 மாணவன் மூளைச்சாவு அடைந்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பகுதியில் அண்ணா அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி உள்ளது. இங்கு திருவாரூர் மாவட்டம் இனாம்கிளியூர் கிராமத்தைச் சேர்ந்த குணசேகரனின் 17 வயது மகன் +2 படித்து வந்தான். இந்நிலையில் அதே பள்ளியில் +1 பயிலும் 16 வயது மாணவனும் +2 படிக்கும் மாணவனும் கடந்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி பள்ளி முடிந்து சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மோதிக்கொண்டனர். அப்போது பார்த்து வர முடியாதா, கண்ணை எங்கே வைத்துள்ளாய் என 2 மாணவர்களும் மாறி மாறி வார்த்தைகளை விட வாக்குவாதம் முற்றி கை கலப்பானது. அதில் ஆத்திரமடைந்த +2 மாணவன் +1 மாணவனின் மூக்கில் ஓங்கி ஒரு குத்து விட்டுள்ளார். அதில் ரத்தம் ஒழுகியபடியே வீட்டிற்கு வந்த +1 மாணவன் நடந்த விவரத்தை தனது பெற்றோரிடம் சொல்லி அழுதுள்ளார். இதையடுத்து காயமடைந்த மாணவனை கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த பெற்றோர் பட்டீஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மாணவர்கள் இருவரும் சிறுவர்கள் என்பதால் நேரில் அழைத்த போலீசார் படிக்க வேண்டிய வயதில் இதுபோன்று அடிதடியில் ஈடுபடுவது எதிர்காலத்திற்கு நல்லதல்ல எனவும் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இருவருக்கும் அறிவுரை கூறியதோடு 2 பெற்றோரையும் சமரசம் செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளியில் உள்ள கழிவறைக்கு செல்லும் போது +1 மாணவனும் +2 மாணவனும் எதிர்பாராத விதமாக தோளில் இடித்துக் கொண்டனர். அப்போதும் பார்த்து வர முடியாதா என இருவருமே கத்தி உள்ளனர். அதற்கு மறுநாள் ஸ்பெஷல் கிளாஸ் முடிந்து +2 மாணவன் வழக்கம் போல சைக்கிளில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அங்குள்ள ஒரு கோவிலுக்கு பின்னால் 14 பேர் கொண்ட மாணவர்களுடன் மறைந்திருந்த +1 மாணவன் ஏன் மூக்கையா உடைச்ச, ஏன் வழியிலையா குறுக்க வர்ற என கூறி ரீப்பர் கட்டையால் +2 மாணவனின் தலையில் தாக்கியதாக தெரிகிறது. அப்போது உடனிருந்த மாணவர்களும் சேர்ந்து கொண்டு +2 மாணவனை தாக்கி உள்ளனர். பின்னர் அங்கிருந்து 15 மாணவர்களும் தப்பி ஓடினர். இதில் படுகாயமடைந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்த +2 மாணவனை மீட்ட அப்பகுதி மக்கள் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை அளித்து கும்பகோணம் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரீப்பர் கட்டையால் தாக்கப்பட்டதில் தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த +2 மாணவன் பின்னர் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய மாணவர்கள் 15 பேரையும் மறுநாளே கைது செய்து கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தினர். பின்னர் தஞ்சை இளஞ்சிறார் நீதி குழும நீதிமன்றத்தில் மாணவர்களை ஆஜர்படுத்தினர். இந்நிலையில் சிகிச்சையில் இருந்த +2 மாணவன் மூளைச்சாவு அடைந்துள்ளார். சைக்கிளில் மோதும் போதே 2 மாணவர்களும் சகிப்புத்தன்மையுடன் விட்டுக் கொடுத்து போயிருந்தார். தற்போது +2 மாணவன் மூளை சாவு அடைந்திருக்க மாட்டார் என கூறும் பலர் பெற்றோரும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு சகிப்புத்தன்மையை கற்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.